போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் சீமான் தந்தை பெரியார் குறித்தும் திராவிடம் குறித்தும் ஆதாரமற்ற வகையில் பேசியது தமிழ்நாடு முழுக்க பரபரப்பை கூட்டியுள்ளது. சீமானின் அவதூறு பேச்சுக்கள் சர்ச்சைக்கு பஞ்சமில்லாமல் இருப்பதால் அவர் அடிக்கடி லைம்லைட்டில் வந்து செல்கிறார். ஆனால் ஆரம்ப காலகட்டம் முதல் பெரியாரை தனது கொள்கை வழிகாட்டி என பேசி வந்த சீமான் திடீரென பெரியாரை அழிப்பதுதான் எங்கள் நோக்கம் என பேசத் தொடங்கியிருக்கிறார். இந்நிலையில் தந்தை பெரியாரை தொடர்ந்து இழிவாக பேசி வரும் சீமானின் வீட்டை 22ஆம் தேதி முற்றுகையிடப்படும் என திராவிட கழகம், திராவிட விடுதலை கழகம், மே 17 இயக்கம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு அறிவித்தது. இதனையடுத்து சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீடு முன்பாக 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். அதோடு பெரியாரிய உணர்வாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சீமான் வீடு முன்பாக அவரது ஆதரவாளர்கள் மற்றும் ஏராளமான நாம் தமிழர் கட்சியினர் இரவு முதலே குவிய தொடங்கியுள்ளனர். மேலும் சீமான் வீட்டை முற்றுகையிட்டால் எதிர்விளைவுகள் ஏற்படும் என்று நாம் தமிழர் கட்சியினரும் சமூக வலைதளங்களில் எச்சரித்திருந்தனர். சீமான் வீட்டை முற்றுகையிடுவதை தடுக்கும் வகையில் நாம் தமிழர் கட்சியின் ஆண் பெண் நிர்வாகிகள் சிலர் கைகளில் உருட்டுக்கட்டைகளுடன் நிற்கின்றனர். அப்போது எங்களை தாக்க முயன்றால் நாங்கள் பதில் தாக்குதல் நடத்துவோம், அதற்காகவே உருட்டுக்கட்டைகளுடன் நிற்கிறோம் என அக்கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். இதற்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமானிடம் பிரபாகரன் உடனான எடிட்டிங் போட்டோ குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் 15 ஆண்டுகளுக்கு பிறகு பிரபாகரன் புகைப்படம் குறித்து பேசுவது ஏன்? 15 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? பிரபாகரனா பெரியாரா என மோதி பார்ப்போம் என மழுப்பலாக பேசிவிட்டு சென்றார். இதனையடுத்து சீமான் வீட்டை முற்றுகையிடுவதற்காக 200க்கும் மேற்பட்ட பெரியாரிய தமிழ் தேசிய அமைப்பினர் பாலவாக்கம் பகுதியில் குவிந்துள்ளனர். அப்போது அவர்கள் சீமானுக்கு எதிராக கடுமையான முழக்கங்களை எழுப்பிக் கொண்டு அவரது உருவப்படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்ததால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இதற்கிடையே கூட்டத்தில் இருந்த திருமுருகன் காந்தி, தோழர் அவசரம்லாம் ஒன்றும் இல்லை, ஓய்வெடுத்து விட்டு சிறப்பா பண்ணலாம் என தெரிவித்தார். அதே நேரம் இரு தரப்பினருக்கு இடையே மோதல் ஏற்படாமல் இருக்க சீமான் வீடு முன்பாக 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.